முதலமைச்சர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு திருப்தியா அதிருப்தியா என விவசாயிகள் பேசுவதை நீங்கள் கேளுங்கள். சிறு விவசாயிகளுக்கு 50,000 வரை தள்ளுபடியும், குறு விவசாயிகளுக்கு வெறும் சொற்பமா 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடின்னு சொல்லிக்கிறேன். இது போதுமானதா இல்லைங்க. இது விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. மேலும் வேர்க்கடலை இந்த மாதிரி தோட்டக்கலையில் இருக்கிற பயிர்களுக்கும் கடன்களுக்கும் தள்ளுபடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்ற ஒரு சிறு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிவிப்பால எந்த ஒரு விவசாயியும் பயன்பெற முடியாது. வாங்கின கடனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அவங்களுக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி ஆகிறதெல்லாம் ஒரு தள்ளுபடி நாங்கள் எடுத்துக்க முடியாது. அதை மறுபரிசீலனை செய்யணும். அதே போல இந்த 31ஆம் தேதிக்குள்ள அந்த வட்டி கடன் வசூலை நிறுத்தி வைக்கணும். இதற்கான மறு அறிவிப்பு வரும் வரை 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் ஒத்தி வச்சிங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஒரு ஏதுவா இருக்கும். உங்க சலுகையை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு விவசாயிகளின் எதிர்பார்ப்பு தேர்தல் வாக்குறுதி முழுவதுமாக நிறைவேற்றும் என்பதே விவசாயிகளுடைய முழு எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இது நீங்கள் மறுபரிசீலனை செய்து நீங்கள் சொன்ன வாக்குறுதி, முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றும் என்பது எங்களுடைய பொதுவான கோரிக்கையாக இருக்குது. சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று அறிவித்து தற்போது 50,000 ரூபாய் மட்டும்தான் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல் இல்லாமல் 50,000 ரூபாய் தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார். இது விவசாயிகளுக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கும்.